தென் திசை போற்றுகின்ற கட்டபொம்மன் கதை பாட என் நாவில் வாரும் அம்மா ஜக்கம்மா தாயே. மன்னவன் பெருமைதனை காற்றெல்லாம் கலந்திடவே நல்லருள் புரிவாயே ஜக்கம்மா தாயே. பாயும் புலியின் நடை நடந்து அரங்கியற் கலங்க படை புகுந்து பாயும் புலியின் நடை நடந்து அரங்கியற் கலங்க படை புகுந்து நடை நடந்து படை புகுந்து நடை நடந்து படை புகுந்து வாராறு கட்டபொம்மரு. நடை நடந்து படை புகுந்து நடை நடந்து படை புகுந்து வாராறு கட்டபொம்மரு. நடை நடந்து படை புகுந்து நடை நடந்து படை புகுந்து வாராறு கட்டபொம்மரு. Thank you.
பரம்பரையின்னு பூலோகமே சொல்லுமடா. வீர ரோஷம் ரெண்டு எங்க பரம்பரை சொத்து கேளுங்கடா. நெல்லு போல பாசத்தை தான் நாங்க விதப்போம். மானத்துக்கு கட்டுப்பட்டு செத்து போழப்போம். வேலு கம்பு வீச்சருவா எங்க சாமிடா. எங்க குலசாமி போல வேற காமிடா. கள்ளமில்லா கள்ளர் குல கதைகள் நூறுடா. முக்குலத்தி தேவர்களும் எங்க உறவுடா. வேட்டையாடும் கூட்டமாடா, வேட்டையாடி பாப்போமாடா. ஆட்டம் கூட்டம் வாழ்ந்ததெல்லாம் பத்திரமா காக்கணுண்டா. பூனையும் புலியா மாறுண்டா, யானை
எதிர்த்தா தோக்குண்டா வேட்டையாடும் கூட்டமாடா வேட்டையாடி பார்ப்போமாடா பாட்டம் கூட்டம் வாழ்ந்ததெல்லாம் பத்திரமா காக்கணும்டா ஒரு சண்டியர் நம்ம ஒரு கண்டியர் பொண்ணம் கொடுத்தா எல்லாருமே வெள்ளக்காரன் கூட நம்மள பார்த்து தானே வெடத்தா வீடு வரைக்கும் கொட முடிச்சா ஒரு உலகம் வாழத்தானே வீரத்தோட ஏர் முடிச்சோம் ஒத்துமைக்கே தேர் முடிச்சோம் பாசம்னா உசுர கொடுக்குண்டா நம்ம பரம்பரை ரோஷம்னா உசுர எதுக்குண்டா கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்குண்டா நம்ம கோபத்துல நிச்சயமா நியாயம் இருக்குண்டா வரும் வரலாறு நம்ம பேரை சொல்லும் இனி வருங்காலம் நம்ம வாழ சொல்லும் எந்த திசையெல்லாம் நம்ம வீரம் சொல்லும் நம்ம தலைமுறைதான் இனி தினமும் வெல்லும் ஒரு சண்டியர் நம்ம ஒரு கண்டியர் பொண்ணம் கொடுத்தா எல்லாருமே வேட்டையாடும் கூட்டமாடா வேட்டையாடி பார்ப்போமாடா ஆட்டம் கூட்டம் வாழ்ந்ததெல்லாம் பத்திரமா காக்கணுண்டா பூனையும் புலியா மாறுண்டா யானையும் எதுக்கா தோக்குண்டா நாம ஒன்னானா உலகம் நமக்குடா கூடுங்க நம்ம தலை முடிக்கும் வீரம் இருக்குடா பூனையும் புலியா மாறுண்டா யானையும் எதிர்த்தா தோக்குண்டா வேட்டையாடும் கூட்டமாடா வேட்டையாடி பார்ப்போமாடா பாட்டம் கூட்டம் வாழ்ந்ததெல்லாம் பத்திரமா காக்கணுண்டா ஒரு சண்டியர் நம்ம ஒரு கண்டியர் பொண்ணம் கொடுத்தா எல்லாருமே சடசடங்க வேலின் ஓசை சரசரங்க அம்பும் சடசடங்க வேலின் ஓசை சரசரங்க சடசடங்க சரசரங்க சடசடங்க சரசரங்க வாராறு கட்ட பொம்மரு 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 மீசை பளபளக்க மோகன கண்கள் மினுமினுக்க குறுக்கிய மீசை பளபளக்க மோகன கண்கள் மினுமினுக்க
பளபளக்க மினு மினுக்க பளபளக்க மினு மினுக்க வாராரு கட்ட பொம்மரு பளபளக்க மினு மினுக்க பளபளக்க மினு மினுக்க வாராரு கட்ட பொம்மரு பளபளக்க மினு மினுக்க பளபளக்க மினு மினுக்க வாராரு கட்ட பொம்மரு பளபளக்க மினு மினுக்க பளபளக்க மினு மினுக்க வாராரு கட்ட பொம்மரு ஓங்கிய வாழு தகதகங்க உலகம் எதிரே நடுநடுங்க ஓங்கிய வாழு தகதகங்க உலகம் எதிரே நடுநடுங்க தகதகங்க நடுநடுங்க தகதகங்க நடுநடுங்க வாராரு கட்ட பொம்மரு 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 எதிரி மனது வடவடங்க எடுத்த அடியோ கிடுகிடுங்க எதிரி மனது வடவடங்க எடுத்த அடியோ கிடுகிடுங்க வடவடங்க கிடுகிடுங்க வடவடங்க கிடுகிடுங்க வாராரு கட்ட பொம்மரு 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 படபடக்க கண்கள் ரெண்டும் சிவசிவக்க இன்னும் மண்ணும் படபடக்க கண்கள் ரெண்டும் சிவசிவக்க படபடக்க சிவசிவக்க படபடக்க சிவசிவக்க வாராரு கட்ட பொம்மரு படபடக்க சிவசிவக்க படபடக்க சிவசிவக்க வாராரு கட்ட பொம்மரு படபடக்க சிவசிவக்க படபடக்க சிவசிவக்க வாராரு கட்ட பொம்மரு படபடக்க சிவசிவக்க படபடக்க சிவசிவக்க வாராரு கட்ட பொம்மரு
துடி துடிக்க மேகம் கதறுது இடி முழங்க மின்னல் சிதறுது துடி துடிக்க மேகம் கதறுது இடி முழங்க துடி துடிக்க இடி முழங்க துடி துடிக்க இடி முழங்க வாராரு கட்ட பொம்மரு துடி துடிக்க இடி முழங்க துடி துடிக்க இடி முழங்க வாராரு கட்ட பொம்மரு துடி துடிக்க இடி முழங்க துடி துடிக்க இடி முழங்க வாராரு கட்ட பொம்மரு துடி துடிக்க இடி முழங்க துடி துடிக்க இடி முழங்க வாராரு கட்ட பொம்மரு வீரபாண்டிய கட்ட பொம்மை பேர சொல்லு மண் துடிக்கும் சீரும் புலியும் அதை கேட்டு நெருங்கி வந்து மயங்கி நிற்கும் உள்ளமெல்லாம் உருகி போகும் வெள்ளமாக வீரம் பாயும் அதைய சொல்லவா அந்த விவரம் சொல்லவா கட்ட பொம்மை வாழெடுத்த அழக சொல்லவா கதைய சொல்லவா அந்த விவரம் சொல்லவா கட்ட பொம்மை வாழெடுத்த அழக சொல்லவா பச்சை புள்ள வாழெடுக்கும் கட்ட பொம்மை முகம் பார்த்தா அச்சமின்றி எதிரி முன்னே அருகம் புல்லும் தலை நிமிர்த்து ரத்தம் பாஞ்ச பூமி
அன்பாக பெரியவர்களே, தாய்மார்களே, ஊமக்கர் தொண்டர்களுடைய தம்பிமார்களே, இந்த தொடரோட்டத்தை திருச்செந்தூரிலிருந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு செஞ்சிலாண்டவர் புண்ணிய தீர்த்தமும் மற்றும் ஜோதி கொண்டு வந்து செல்லும் மாபெரும் தொடரோட்ட பேரணியை 30வது ஆண்டு விழா அழைப்பிதழாக உங்களை எல்லாரையும் வருக என்று வரவேற்கிறோம். இந்த விழாவுக்கு வருகின்றிருக்கும் இந்த இதை தலைமையேற்று ஜோதியை தொடங்கி வைக்க வந்திருக்கும் எங்களது பாசமிகு அடர்த்தி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை வருக என்று வருகிறோம். அண்ணாஜி தொடங்கி வைப்பார்கள். முதலில் இறைவணக்கம் அருமை தம்பி பொன்ராஜ் இறைவணக்கம் பாடுவார்கள். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி இளம்பிரை போடும் எய்த்தனை நந்தி மகிழ்ந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேனே. சித்தீரை திருநாள் தேவியின் பெருநாள் சேர்ந்த உல மக்களுக்கோர் தெய்வீக பொன்னாள். சித்தீரை திருநாள் தேவியின் பெருநாள் சேர்ந்த உல மக்களுக்கோர் தெய்வீக பொன்னாள். பாப்பசுவோம் கன்றுகாலில் ஓடி நடந்தோம், பாப்பசுவோம் கன்றுகாலில் ஓடி நடந்தோம். பல்லாரி எனும் நாட்டை விட்டு பாஞ்சை அடைந்தோம், பல்லாரி எனும் நாட்டை விட்டு பாஞ்சை அடைந்தோம். அன்று முதல் இன்று வரை ஆதரித்ததா, அன்று முதல் இன்று வரை ஆதரித்ததா நம் அன்னை சகல தேவி எல்லாம் வேறொருவர் யார், நம் அன்னை சகல தேவி எல்லாம் வேறொருவர் யார். அதை அறியாத மனமே முன் கருணை அல்லவா, அதை அறியாத மனமே முன் கருணை அடுத்தபடியாக ஜோதியை ரெடி பண்ணி கொண்டாடுவோம். அண்ணாஜி வேற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போக வேண்டியிருந்தா அவங்க துவங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடரோட்டமாக போய்கிட்டு இருக்கோம். ஜோதியை கொண்டு வாங்க. அடுத்தபடியாக நமது மறுமொழி திராவிடம் அன்பிற்கினிய மாவீரன் வாரிசு அனைவருக்கும் வணக்கம். இங்கே நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்க வருகிறக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணாச்சி, தமிழ்நாடு கால்நடை அமைச்சர், திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாச்சி, மரியாதைக்குரிய அண்ணாச்சி அனிதா அண்ணாச்சி அவர்களே, மரியாதைக்குரிய உம்மரசி உட்பட மற்றும் அனைவருக்கும் வணக்கம். தொண்டர்படி சார்பாக அருமை அண்ணாச்சி வீரம் அங்கே விளைச்சலப்பா, கதைய சொல்லவா அந்த விவரம் சொல்லவா, கட்ட பொம்மை வாழெடுத்த அழக சொல்லவா, கதைய சொல்லவா அந்த விவரம் சொல்லவா, கட்ட பொம்மை வாழெடுத்த அழக சொல்லவா. கடலை தாண்டி எதிரி வர, கட்ட பொம்மை முன்னே வர, முடங்குதையா வீரப்போரு, துடிக்குதையா வானம் பாரு, வேலி உடைச்சு வந்த கூட்டம் எலும்பு முறியுது பாரு பாரு, கதைய சொல்லவா அந்த விவரம் சொல்லவா, கட்ட பொம்மை வாழெடுத்த அழக சொல்லவா, கதைய சொல்லவா அந்த விவரம் சொல்லவா, கட்ட பொம்மை வாழெடுத்த அழக சொல்லவா.
பிளக்கும் ஒளியும் உண்டு, மண்ணை பிளக்கும் நதியும் உண்டு. கலங்கி நிற்கும் போதினிலே காக்க வருகிற தெய்வம் உண்டு. கட்ட பொம்மை பிறந்த பூமியே கிட்ட நெருங்கு எதிரி உண்டா? கதைய சொல்லவா, அந்த விவரம் சொல்லவா? கட்ட பொம்மை வாழெடுத்த அழக சொல்லவா? கதைய சொல்லவா, அந்த விவரம் சொல்லவா? கட்ட பொம்மை வாழெடுத்த அழக சொல்லவா? தூக்கு கயிற முத்தமிட்ட மன்னன் இந்த மன்னனப்பா. காக்க வந்த பரங்கியர வேட்டையாடிய வீரனப்பா. கோழி சூரியன் போல வந்து களத்தில் புகுந்த சிங்கமப்பா. கதைய சொல்லவா, அந்த விவரம் சொல்லவா? கட்ட பொம்மை வாழெடுத்த அழக சொல்லவா? கதைய சொல்லவா, அந்த விவரம் சொல்லவா? கட்ட பொம்மை வாழெடுத்த அழக சொல்லவா? கொடி பறக்கும் கோட்டையிலே மன்னனில்லே தெய்வமப்பா. கூற்றுடந்தும் மேல்வரையும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்று வள்ளுவனின் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி வாய்ந்தால் இமை கெட்டாது மார்பு காட்டும் கூட்டம் எங்கே? அதுதான் பாஞ்சை பெருவேந்தன் வீரவாழ்க்கை கட்டபொம்மனின் வாரிசுகளின் கூட்டம் என்று நிரூபித்து காட்டி பாஞ்சாலங்குறிச்சி வீர சக்கதேவி ஆலய 69வது ஆண்டு விழாவை முன்னிட்டு மாவீரன் ஊமத்துறை தொண்டர்படை சார்பில் திருச்செந்தூரில் இருந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு செந்தில் ஆண்டவர் புண்ணிய தீர்த்தம் மற்றும் ஜோதியை கொண்டு செல்லும் மாபெரும் தொடர் ஓட்டப்பேரணி நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த ஜோதியை மற்றும் நல்ல முறையில் ஆரம்பித்து வைத்த நம்முடைய தென்னகத்தின் KPK என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞர் அவர்களால் பாராட்டு பெற்ற அன்பு அண்ணாச்சி கால்நடைத்துறை மந்திரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, வந்தாலும் சத்தம் இல்லாமல் காய் நகர்த்தி வரலாற்று நாயகன் வைகோ அவர்கள் விரல் நீட்டுகின்ற இடத்தில் விளையாட்டி பகைமுடிக்கும் பந்தய குதிரை எங்களுடைய மாவட்ட துணை செயலாளர் அருமை மாமா வீரபாண்டி செல்லச்சாமி அவர்களே, அதே போல தூத்துக்குடி மாநகரத்தில் மறுமலர்ச்சி திமுக வந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி சரவணன் அவர்களே மற்றும் வருகை இருந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வருகின்ற அருமை கந்தன் என்று சொல்ல கலைஞிடுமை செந்தில்நகர் சேவகா என்று திருநீர் அணிவாருக்கு மேல வாராது என்று வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பாஞ்சி மன்னனுடைய மைந்தர்கள் அத்தனை பேருக்கும் முருகபூபதி அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை கோரி ஊமத்துறை தொண்டர்படையினருக்கும் பல ஆண்டுகாலமாக தன்னுடைய உழைப்பை கட்டபொம்மனுக்கு அர்ப்பணித்திருக்கின்ற மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசபக்தியும் தெய்வபக்தியும் சிறந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் முருகனுக்கு உச்சிகால பூஜை முடிந்து தன்னுடைய உணவை உட்கொண்டவர். சுதந்திர போராட்டத்திற்கு முதல் முழக்கமிட்டவர். அவருடைய குழந்தை அந்த குளத்தை வெட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு தந்த மாமன்னன் இன்னும் சரித்திரத்திலே தென்னாட்டு புகழ் பிறக்கும் வஉசியை போன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் புகழ் எப்படி கழுத்தாரிலே அவருடைய உயிரை பிரிட்டிஷ்காரர்கள் மாய்த்தார்களோ அவர் உயிர் மாயவில்லை, நம் உடம்பிலே கலந்திருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த். இந்த மூமுத்துறை தொண்டர்படியின் சார்பாக 39வது ஆண்டு திருச்செந்தூரில் இருந்து பாட்டை நோக்கி புண்ணிய தீர்த்தமும் மற்றும் நம்மளுடைய வீர ஜோதியும் கொண்டு செல்லும் 39வது ஆண்டு விழாவினுடைய இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் திருச்செந்தூர் ஏஎஸ்பி மகேஷ்குமார் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. அவர் நம்முடைய விழாவுக்கு வருகிறதுனால அவர்கள் சிறிது வாழ்த்துறையாளர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த பந்தோபஸ்தம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 72 கிலோமீட்டர் வந்து நீங்கள் வெறிக்காலில் இவ்வளோ வெயிலில் ஓட போகிறீங்கிறது உண்மையில் அது பெரிய விஷயம்தான். இது கூடவே உங்கள் கூடவே நானும் வரேன் அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஸோ இது ட்ரெடிஷ்னலி இது ஒரு பல வருடங்களாக இது வந்து பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருந்தது. அதை நீங்கள் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போலீஸ்க்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக இந்த வருஷமும் அதே மாதிரி கோஆப்ரேட் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி என்னோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் மட்டும் நாங்கள் ஏதாவது நாங்கள் வந்து சட்டத்துக்கு புறம்பாவோ இல்லை உங்களை வந்து எதிர்த்தோ எதுவும் நாங்கள் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. கண்டிப்பாக எதுனாலும் ஒத்துழைப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான வீரங்கிறது இன்னைக்கு இதை தூக்கிட்டு வெறுங்காலில் ஓடுறது தான் உண்மையான வீரம். நம்ம இந்த பைக்கை ஆல்டர் பண்ணிட்டு வந்து ரேஸ் பண்ணுறதோ பைக்கில் இருந்து சத்தம் போடுறதோ உண்மையான வீரம் இல்லை. உண்மையான வீரர்கள்லாம் கண்டிப்பாக ஓட போகிறீங்க. அதனால் உங்கள் கூடவே சேர்ந்து நாங்களும் ஓட போகிறோம். நல்லபடியாக போய் நம்ம ஜோதியை சேர்க்குறோம். நமக்குள்ளே எந்த மனஸ்தாபமும் வராமல் இதை நல்லபடியாக வருஷம் இதே மாதிரி கண்டிப்பாக ஆகணும். நன்றி. தூத்துக்குடி காவல்துறை சார்பாக வந்திருக்கும் அண்ணன் சேகர் அவர்களையும் ஆனந்த் அவர்களையும் தொண்டர்படை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது சேகரனை வந்து நேற்று நைட்டு ஃபுல்லா நமக்காண்டி உழைச்சாரு. அதனால அவருக்கு கண்டிப்பா மாவீரன் ஊமத்துறை தொண்டர்படையின் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவிக்கணும். திருச்செந்தூர் வாழ் செல்வகுமரா வேலெடுத்து வீசி காட்டிய வீர பெரும்பாலே மரத்தமிழன் வீரன் கட்டபொம்மன் புகழ் உலகெல்லாம் பரவ அருள்குலை அப்படி தென்னாட்டு வேங்கை திருநெல்வேலி கட்டபொம்மன் வேலை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து முதல் வீரம் விளக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன். பாஞ்சை நோக்கி செல்ல இருக்கும் ஊமத்துறை தொண்டர்படை அனைவர்களுக்கும் இந்த பல அறிவுரைகளை நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். அதே போல் நாம் செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சிக்கு மாண்புமிகு அமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் முன்னாள் தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். வந்து சென்றிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய பெருமையை அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அப்போதான் பாஞ்சாலங்குறிச்சி மக்கள் கட்டபொம்மனின் சன்னதியில் எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கிட்டோம் என்று தவிர நாம் ஒழுங்கு முறை தவறான அளவுக்கு நடக்க வேண்டும். ஏனென்றால் நாம் வருட வருடம் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பதற்காக மற்ற எத்தனையோ நிகழ்ச்சிகளை கவர்மெண்ட் நிப்பாட்டி இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட இந்த நாட்டிலே முதல் வீர வழக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்பதற்காக அரசு அதிகாரிகள் நமக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். நம்மளுடன் ஆலோசனை சொல்லி வாழ்த்துறை வழங்குவாங்க. அனைவருக்கும் காவல்துறை சார்பாக வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டுமே சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டும் அதே மாதிரி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. காவல்துறைக்கு வழக்கம் போல ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த நிர்வாகிகள் எவ்வளவோ முயற்சி செய்து இதை ஏற்பாடு பண்ணாங்க. அவங்களுக்கு இங்கே கலந்துருக்க எல்லாருமே எந்த ஒரு கெட்ட பேர் ஏற்படாத அளவில் காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை உரையில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிலே அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் மற்றும் பூமியன் அவர்கள் மற்றும் மேலே அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை தமிழர்களே, 20 வண்டி சொன்னது ஜோதிய ஒரு கொஞ்சம் நேரம் வாங்க. அந்த இது வரைக்கும் பாராட்ட வேண்டும், பாராட்ட வேண்டும்.
தகுதி மக்கள் போராட வேண்டும். அந்த வகையில் சிறப்பாக செய்ய வேண்டும். வெற்றிவேல்! 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 எழுந்தாமல போல நடந்தா நதி போல எழுந்தாமல போல நடந்தா நதி போல அந்த ஆகாயம் போல எண்ணாம கொடுக்கும் பொன்னார மனசு இருக்கும் என்று மூடாத கோவில் முன்வாச கதவு எப்போதும் திறந்திருக்கும் அந்த வெட்டருவாம் மீசைக்குத்தான் எட்டூரும் பணிஞ்சிருக்கும் அவர் தொட்டு தந்த நெல்லுமணி முப்போக விளைஞ்சிருக்கும் வைகையாருந்தா கடலை பார்க்கல வாசுதேவர் மனம் கடலாச்சு வாசுதேவர் மனம் கடலாச்சு வாய்க்க வெள்ளத்தில் நாங்க மூழ்கல வாசுதேவர் கைப்படகாச்சு கோவிலுக்குள்ள தெய்வம் இருக்கு தேடி வந்த தெய்வம் இங்க இருக்கு வீட்டுக்கு வீடு எரியுதுங்க வாசுதேவர் ஏற்றிய ஒளி விளக்கு எங்க உசுரெல்லாம் ஊடுருவோம் பொன்னோட புன் சிரிப்பு எங்க மனசாலும் மன்னனுக்கு மத்தாப்பு வரவேற்பு எழுந்தாமல போல நடந்தா நதி போல வண்டியில் போகும் இடுக்குல வீரம் விளையுது கழனியில பாருங்க கடலைகளை பார்வை ஒண்ணுதான் வார்த்தை ஒண்ணுதான் பைசல் செய்யுது வழக்குகளை சுற்றி எறியும் எந்த நெருப்பும் தொட்டதுண்டு உன்னை சுட்டதில்லை சத்தியத்தையும் தருமத்தையும் காத்திருக்கும் எங்க தருமதொர இங்க நடமாடும் சூரியனை கும்பிட்டு பொங்க வைப்போம் எங்க பசி தீர்த்த தருமனுக்கு பல்லாக்கு தூக்கி நிற்போம் எழுந்தாமல போல நடந்தா நதி போல அந்த ஆகாயம் போல எண்ணாம கொடுக்கும் பொன்னான மனசு இருக்கும் என்று மூடாத கோயில் முன்வாசல் கதவு எப்போதும் திறந்திருக்கும் அந்த வெட்டருவாம் மீசைக்குத்தான் எட்டூரும் பணிஞ்சிருக்கும் அவ தொட்டு தந்த நெல்லுமணி முப்போக விளைஞ்சிருக்கும் எழுந்தாமல போல நடந்த
இமயமலை எங்க ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க 8 வச்சு வாராரு. திரிசூல மிச வச்சு பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல கால் நடந்து வராரு. மனுநீதி மன்னனுக்கு மறுபரப்ப வராரு. தர்மராசாவுக்கு தர்மம் சொல்லி தந்தாரு. பஞ்சாலம் குறிச்சி கட்டபொம்ம வாராரு. கடாரம் கொண்ட எங்க ரசரசம் வாராரு. இமயமலை எந்த ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க 8 வச்சு வாராரு. திரிசூல நீச வச்சு பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல கால் நடந்து வராரு. தலப்பாக கட்டிக்கொண்டு நடந்து வாரத போல் நம்ம ஐயா வாராரு. கர்ணன் கொடுத்தது என்ன சீரக்காரி இறந்தது என்ன ஐயா உசுறு வர அள்ளி அள்ளி தருவாரு. சாதி சாதிக்கு ஒரு சங்கம் வச்ச நாட்டுக்குள்ள எல்லா சாதிக்கு ஒரு கோயில் போல வாராரு. என்பதையே இல்லாம செஞ்சவர் தென்பாண்டி கேரளாக தெருமேல வராது. ஏயிட்டி எதிர வந்த கண்ணே அமைச்சதில்லை தமிழ பரம்பரைக்கு தன் மனமா வராரு. தமிழ்நாட்டு சிங்க தமிழம் வாராரு. கருப்பு சூரியனா கம்பீரமா வாராரு. ஏழ சனங்களுக்கு பங்காளியா வாராரு. வாரி கொடுப்பதிலே வரலாற வாராரு. ஐயா ஊர்வலத்தில் ஆராத்தி எடுக்கத்தான் ஆகாச சூரியனை ஆசைப்படும் நீ வாரு. சொன்ன சொல்லில் சத்தியமா நிற்பாரு. நின்னையதோ நிச்சயமா ஜெயிப்பாரு. ஏசரி சமுத்திரமே எங்க வீதியில கை வீசி வாரத போல் கவசி ஐயா வாராரு. இமயமலை எங்க ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க 8 வச்சு வாராரு. வச்சு பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல கால் நடந்து வராரு. மனுநீதி மன்னனுக்கு மறுபரப்ப வராரு. தர்மராசாவுக்கு தர்மம் சொல்லி தந்தாரு. பஞ்சாலம் குறிச்சி கட்டபொம்ம வாராரு. கடாரம் கொண்ட எங்க ரசரசம் வாராரு.
தேசத்து சிங்கக்குட்டி இந்த மண் வாசம் மாறாத தங்க கட்டி அன்புக்கு தாயது பச்சைப்புள்ள நெஞ்சுக்குள்ள ஒரு அச்சம் இல்ல பாசத்தில் கட்டி வச்ச வாசம் உள்ள பாராட்டி பூமார போடு உள்ள எங்க தென்பாண்டி தேசத்து சிங்கக்குட்டி இந்த மண் வாசம் மாறாத தங்க கட்டி கண்ணுபடும் கட்டான கட்டழக எங்கூரு கட்ட பொம்மை பாரு அஞ்சாத பீமனுக்கு சிங்கார ராமனுக்கு கொண்டாங்க மல்லியப்பு தேரு புல்லெல்லாம் தேன் வடிக்கும் கண்ணால ராசானி பார்த்தா எல்லோருக்கும் வாழ்வு தரும் நல்லோரை எப்போதும் நல்லாவே வாழ வைப்பா ஆத்தா சிங்கக்குட்டி இந்த மண் வாசம் மாறாத தங்க கட்டி சிங்கக்குட்டி இந்த மண் வாசம் மாறாத தங்க கட்டி வச்ச தந்த கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தந்தரதம் அட நீ தந்த கட்டி சிங்கக்குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச தந்த கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தந்தரதோ
பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. அவரை போல இங்க யாரும் இல்ல அலசிப்பாரு நீ உலகத்துல. அண்ணனுன்னா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா. ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா. நீ பொட்டு பச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். தினம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும். மனசு எல்லாமே கோவிலையா அதுல நீதானே சாமி ஐயா. நல்லவன் தான் இவன் வல்லவன் தான் நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தான். நாடெல்லாம் நாடெல்லாம் வெல்ல வந்தான். ஒட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். நீ தங்க கட்டி சிங்கக்குட்டி பேர சொல்லும் பட்டி தொட்டி. மீசை பளபளக்க மோகன கண்கள் மினுமினுக்க. முறுக்கிய மீசை பளபளக்க மோகன கண்கள் மினுமினுக்க. பளபளக்க மினுமினுக்க பளபளக்க மினுமினுக்க வாராரு கட்ட பொம்மரு.
துடிக்க மேகம் கதறுது இடி முழங்க மின்னல் சிதறுது துடி துடிக்க மேகம் கதறுது இடி முழங்க துடி துடிக்க இடி முழங்க துடி துடிக்க இடி முழங்க வாராரு கட்ட பொம்மரு துடி துடிக்க இடி முழங்க துடி துடிக்க இடி முழங்க வாராரு கட்ட பொம்மரு துடி துடிக்க இடி முழங்க துடி துடிக்க இடி முழங்க வாராரு கட்ட பொம்மரு துடி துடிக்க இடி முழங்க துடி துடிக்க இடி முழங்க வாராரு கட்ட பொம்மரு படையும் பகையும் கலகலக்க பாஞ்சாலங்குறிச்சி சிலு சிலுக்க படையும் பகையும் கலகலக்க பாஞ்சாலங்குறிச்சி சிலு சிலுக்க கலகலக்க சிலு சிலுக்க கலகலக்க சிலு சிலுக்க வாராரு கட்ட பொம்மரு கலகலக்க சிலு சிலுக்க கலகலக்க சிலு சிலுக்க வாராரு கட்ட பொம்மரு கலகலக்க சிலு சிலுக்க கலகலக்க சிலு சிலுக்க வாராரு கட்ட பொம்மரு கலகலக்க சிலு சிலுக்க கலகலக்க சிலு சிலுக்க வாராரு கட்ட பொம்மரு வர
அழகு அழகு பார்த்த கிறுக்கு உச்ச தலையில் ஏறுது கண்ட மறந்து சத்த மறந்து சச்சரவுக தீருது அங்கு நிறைஞ்சுள்ள சாமி அடியுது ஏழு பக்கம் நிற்குமடி நம்மையடி பின்ன நம்மையடி இனி நாடு முழுக்க நம்மையடி கொட்டா தோலந்து காலமடி நம்ம வெற்றிக்கு என்னைக்கும் வெற்றி அடி கொட்டா கொட்டுன்னு கொட்டுமடி செல்வம் கூரைய பிரிச்சு கொட்டுமடிய வந்தோம் திரண்டு வந்தோம் மதுரை வந்தோம் அழக வாழியது கண்டோம் அழகர் கண்டோம் மகிழ்வு கண்டோம் மதுரை வாழியது கொண்டோம் உணர்ச்சி கொண்டோம் எழுச்சி கொண்டோம் இதயம் வாழியது தத்தோம் தகிட தத்தோம் பாடி ஆடுகிறவே தத்தோம் தகிட தத்தோம் பாடி ஆடுகிறவே உருமுதம்மா சந்நிதியில் உன் ஒய்யாரம் தெரியுதம்மா கண்ணெதிரில் சிலம்பு மின்னுதம்மா பொன் சுடரில் உன் சித்த
தாங்கு புரியுதம்மா மை விழியில் திறம்பு ஆடுதம்மா மண்டபத்தில் உன் பெருமையெல்லாம் கேட்குதம்மா ஓங்காரத்தில் பச்சை பட்டுடுத்தி சிங்காரத்தில் நீ பாங்காக சிரிப்பதென்ன அலங்காரத்தில் குங்குமம் கொடுத்து குலம் காக்கும் ஜக்கம்மா என் வாக்கினிலே குடிகொள்ள வாருமம்மா குங்குமம் கொடுத்து குலம் காக்கும் ஜக்கம்மா என் வாக்கினிலே குடிகொள்ள வாருமம்மா அம்மா மணியோசை கேட்கலையோ ஜக்கம்மாவே நீ மனையை விட்டு வாடியம்மா ஜக்கம்மாவே சங்கு சத்தம் கேட்கலையோ ஜக்கம்மாவே நீ சீக்கிரமா வாடியம்மா ஜக்கம்மாவே பம்பை கேட்கலையோ ஜக்கம்மாவே நீ சிலையை விட்டு வாடியம்மா ஜக்கம்மாவே ஜோதியை வரவேற்று மற்றவர்களை வரவேற்கிறார்கள் வரவேற்று ஜோதியை வரவேற்று வாழ்த்துகிறார்கள் சுதந்திர போராட்ட வீரர் முதலில் அதாவது 1800 ஆங்கிலேயனை எதிர்த்து குரல் கொடுத்தவர் உனக்கே நாங்கள் வரி கட்ட வேண்டும் என்று நெஞ்ச நிமித்து கேள்வி கேட்டு ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கியவர். அதுவும் நம்முடைய தென் மாநிலத்திலேயே முதல் புரட்சி என்று சொல்லலாம். அது நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் உருவாக்கிய அந்த ஒரு ஆங்கிலேயருக்கு எதிரான எதிர்ப்பு கூட அதை இன்னும் யாரும் அதை மறக்க இயலாது. அதே போல தொடர்ச்சியாக அவருக்கு அவ்வளோ இன்னங்கள் இடைஞ்சல்கள் கொடுத்து கடைசியிலே அவர் தூக்கிலிடப்பட்டார். அப்படி ஒரு வீர பரம்பரையை சேர்ந்தவர் நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள். இன்றும் அவருடைய புகழை எல்லாம் நம்ம பாடுகிறோம், பேசுகிறோம். எல்லா இளைய சமுதாயத்தினருக்கும் மாணாக்கர்கள் அதை கற்றுக்கொள்ளும் பாடப்புத்தகத்தில் இருக்கிறது, எல்லா வகையிலும் இருக்கிறது. அதுபோல் இன்றைக்கு இந்த தமிழ்மார்கள் நம்முடைய வீர சட்ட தேவி திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூரிலிருந்து ஜோதியை எடுத்துக்கொண்டு இப்பொழுது மீண்டும் நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையை நோக்கி கிளம்புகிறார்கள். அந்த ஜோதியை நான் வரவேற்ற நிகழ்ச்சி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி அடைகிறேன். மிக ஆவலோடு ஈடுபாட்டோடு ஒரு கட்டுப்பாட்டோடு நம்முடைய தம்பிமார்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ளார்கள். தொடர்ச்சியாக கட்டுப்பாட்டோடு உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் பாதுகாப்போடு நீங்கள் திகழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த ஜோதியை வரவேற்று நல்ல ஒரு உங்களுடைய நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கோட்டையை நோக்கி உங்களுடைய பயணம் வெற்றி அடையட்டும், ஒற்றுமை ஓங்கட்டும், இந்தியா பலப்படட்டும், தமிழ்நாடு வாழட்டும், தமிழ்நாடு வாழணும், இந்தியாவும் நாம் இந்திய பிரஜைகளாகவும் நிற்போம் என்று கூறி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். உடுக்கை கேட்கலையோ ஜக்கம்மாவே நீ ஓடி இங்கே வாரும் அம்மா ஜக்கம்மாவே குங்குமம் கொடுத்து குலம் காக்கும் ஜக்கம்மா என் வாக்கினிலே குடிகொள்ள வாரும் அம்மா குங்குமம் கொடுத்து குலம் காக்கும் ஜக்கம்மா என் வாக்கினிலே குடிகொள்ள வாரும் அம்மா. பகலிரவு விரதம் இருந்தோம் ஜக்கம்மாவே வேறும் தரையினிலே உறங்கி வந்தோம் ஜக்கம்மாவே பால் குடம் தான் எடுத்து வந்தோம் ஜக்கம்மாவே இங்கே பாங்காக பொங்க வச்சோம் ஜக்கம்மாவே இலந்தை மர நிழல் கொண்ட ஜக்கம்மாவே எங்கள் காரியம் ஜெயிக்க வேணும் ஜக்கம்மாவே எங்க தாயி நீதானே ஜக்கம்மாவே என்றும் எங்க குறைய தீர்க்க வேணும் ஜக்கம்மாவே குங்குமம் கொடுத்து குலம் காக்கும் ஜக்கம்மா என் வாக்கினிலே குடிகொள்ள வாரும் அம்மா குங்குமம் கொடுத்து குலம் காக்கும் ஜக்கம்மா என் வாக்கினிலே குடிகொள்ள வாரும் அம்மா.